இந்த ஆவியானவர் என்கிற உதவின்றது என்னைக்காவது இல்லை, என்னைக்கு உங்க கூட இருப்பார். அவரை பற்றி எப்படி சொல்லியிருக்குது பாருங்களேன். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு. எல்லாம் சொல்லுங்க, என்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு. அப்போ இந்த ஹெல்ப்ன்றது, இந்த ஆவியானவர் என்கிற உதவின்றது என்னைக்காவது இல்லை, என்னைக்கு உங்க கூட இருப்பார். 24/7. ஆமென். என்றைக்கும் உங்க கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தரலோ. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்துறேன். அவருக்கு பெயர் பரிசுத்த ஆவியானவர். I'm going to introduce the name. Amen. The person, he is the Holy Spirit. He is your helper. இவர் எப்பவும் உங்க கூட தான் இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என்றைக்கும் என்னோடு இருக்கும்படி வந்த சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனே, என் உதவியாளரே, வெல்கம். இப்போ ஒரு நிமிஷம் சொன்னீங்கன்னா போதும், லைஃபே மாறி. ஆமென். ஹோலி ஸ்பிரிட், ஐ நீட் யுவர் ஹெல்ப். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு உதவி இருக்கு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எவ்ரிடே த ஹெல்ப் இஸ் அவைலபிள். உங்களுக்கு தெரியுமா, நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும், கவலைப்படாதீங்க, நாளைக்கும் உங்களுக்கு உதவுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். ஆமென். இப்போ ஒரு பிரச்சனையில் போயிட்டு இருக்கீங்க, அதுக்கும் ஒரு ஹெல்ப்பர் உங்க கூடவே வரார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஐ ஹேவ் a helper. அப்போ எப்படி ஜீசஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு பாருங்க ஹோலி ஸ்பிரிட்டை. திரித்துவத்தில் மூன்றாவது நபராக இருக்கிற பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய இந்த தேற்றரவாளனை அவர் அறிமுகம் செய்கிறார். இவர் போறாரு, இவர் போயிட்டு என்ன பண்றாரு, மனிதனுடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக மனிதனை ரட்சிக்க வந்த தேவகுமாரனாகிய கிறிஸ்து அதையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மரித்து மூன்றாவது நாள் எழும்பி அவர் பரமேறுகிறார். அவர் போய் சேர்ந்தாருங்கிறதுக்கு எது அடையாளம்னு சொன்ன போன வாரம், ஆவியானவர் இங்க அனுப்புனது தான் அடையாளம் அப்படின்னு சொன்ன. ஆமென். அவர் ரீச் ஆனதுக்கு எது அடையாளம், இவர் இறங்கி வந்தது தான் அடையாளம். ஆமென். அப்போ சொல்லிட்டு தான் போறாரு, நான் போய் எங்க அப்பாட்ட சொல்லுவேன், பிதாவுக்கிட்ட கேட்பேன், நான் வந்துட்டேன், பிள்ளைங்கெல்லாம் தனியா இருப்பாங்க, இன்னொருத்தர் அனுப்பிட்டுருங்க. அதனாலதான் ஜீசஸ் சொல்லிட்டு போனாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். அப்படின்னா உங்களுக்கு புரியுதா அந்த தமிழ் வார்த்தை? அப்படின்னா என்ன தெரியுமா, உன்னை ஹெல்ப்லெஸ்ஸாக நான் விட மாட்டேன், உன்னை ஒரு அனாதை மாதிரி நான் விட்டுற மாட்டேன், உனக்கு ஆவியானவரை நான் அனுப்புவேன். ஆமென். நீ அனாதை கிடையாது, நீ திக்கற்றவன் அல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீ உதவி இல்லாத ஒரு ஆள் இல்லை, உனக்கு உதவுறதுக்காக நான் ஒருவரை அனுப்பி இருக்கிறேன். அவர் பெயர் பரிசுத்த ஆவியானவர். ஆமென்.